பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கும் வணக்கம். நண்பர்களே, மேனாள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரும் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக தலைவரும் நண்பருமான முனைவர் சேவியர் ஜோசப் அவர்கள் எழுதிய இந்திய அரசியல் கட்சிகளும் தேர்தல் முறைகளும் என்ற புத்தக வெளியீடு TNPGTA அலுவலகம் நாகர்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. மேனாள் முனைவர் கணபதி, பிரின்சிபல், பயனியர் குமாரசுவாமி காலேஜ், நாகர்கோவில் அவர்கள் வெளியிட்டு பேசினார்கள். உயிர்வாழ காற்றும் சோர்வு எவ்வளவு அதோ மனித வாழ்க்கைக்கு அரசியல் அவசியமானது. நீங்கள் தவிர்க்க நினைத்தாலும் அரசியல் நாம் பிறந்த உடனேயே பிறப்பு சாதனை நீங்கள் வாழும் காலமெல்லாம் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் இயங்குவது அரசு மூலமாக. அந்த அரசு இல்லாமல் நாம் எதுவுமே இயங்க முடியாது. இறப்பிலிருந்து இறப்பி வரை உங்களுடைய உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பது வழிநடத்துவது அரசு. அதற்கு வழிகாட்டுகின்ற அரசியல். ஏன் இறந்தவர்கள் கூட ஏதாவது சொத்து ஏதாவது வைத்திருந்தால் அதை பற்றி சம்பந்தப்பட்டவர்கள் கூட நீங்கள் உங்கள் நூல்களை அவர் எழுதி தமிழ் அலுவலகத்திற்கு அளிக்க வேண்டும் என்பதை ஏற்றி அதற்கு எல்லாம் இந்த இறைவனை மனதார எழுதி அவர் இன்னும் வரலாற்று வாழ்த்து சிறந்த முறையிலே பல நூல்களை எழுதி சமூகத்தில் கொண்டாட்ட வேண்டும். இந்த நூலை நூல் ஆய்வுரை முனைவர் ராஜாராம், தமிழ்துறை தலைவர், SVN காலேஜ், மதுரை. ஓய்வு பெற்ற பிறகும் நூல்களை நன்றாக படித்து அதன் மூலமாக முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்றால் அது மிகவும் பெரிய சிறப்பு. அத்தகைய சிறப்புள்ள ஒரு மாணவனை பற்றி எளிமையாக பேசுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக கொள்ள வேண்டும். ஆகவேதான் அமைந்த நூல் வெளியிடவை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நூலிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய கருப்பொருள் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மிக சிறப்பான கருப்பொருள். ஆகவே இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எந்த நிலைமைக்கு சீரழிந்திருக்கிறது என்பதை தேர்தல் முறையும் ஏனைய அணுகுமுறைகள் எல்லாம் மிகவும் பாதிப்பான நிலைமை சென்று என்பதை நாம் வழிபடும். இந்த நாட்டு மக்களுக்கு உள்ளத்தில் அதை உணர்த்தக்கூடிய முறையில் அந்த நூல் அமைந்திருப்பதை கேள்விப்படும்போது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இறைவன் மேலும் வர அருள் செயல்கள் அவன் மூலமாக செய்ய பல நியாயமான கேள்விகளை கேட்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தலைவர் என்பவர் மக்களின் மீது நம்பிக்கை இருந்தால், அவருக்கு தன் மீது நம்பிக்கை இருந்தால் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும். ஏன் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார்? அப்படி போட்டியிடுவதால் என்ன ஆகிறது? ஒருவேளை 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயமாக ஒரு தொகுதியில் தான் அவர் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி என்றால் இன்னொரு தொகுதியில் இடைத்தேர்தல் தவிர்க்க முடியாதது. அல்லது இப்படி கருதுங்கள், 2 தொகுதியிலும் தோற்று போய்விட்டால் 2 தொகுதியில் இப்போது இடைத்தேர்தல் நடத்த வேண்டி வரும். இது இந்த மக்களுக்கு இழப்பல்லவா? இது எந்த வகையில் நியாயம்? இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஆசிரியரா இருக்கிறவர் 2 பள்ளியில வேலை பார்க்க முடியுமா? அனுமதிப்பார்களா? ஆனால் ஏன் இந்த நிலை? ஒரு நியாயமான கேள்வி. அவர் எழுதிய நூலை படித்த பிறகுதான் தெரிகிறது, நம்முடைய நாட்டில் 950க்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்கின்றனவா. ரொம்ப முக்கியம். அந்த 953 கட்சிகள்ல ஏறக்குறைய 900 கட்சிகள் டெபாசிட்டே வாங்குறது இல்லை.
ஆனால் எதற்காக இத்தனை கட்சிகள் என்று ஒரு நியாயமான வினாவை எழுப்புகிறார். இந்த மண்ணிற்கு இத்தனை கட்சிகள் எதற்காக? பல தேர்தல்களில் போட்டியிட்ட பிறகும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 1,00,000 வாக்குகளை கூட வாங்காத 800க்கு மேற்பட்ட கட்சிகள் அரசியல் கட்சிகள் என்று அங்கீகாரம் கொடுப்பது ஏன்? இதனால் வீணாவது யாருடைய பணம் என்பது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வினாவை எழுப்புகிறார். இன்னொரு கேள்வி அவரால் தான் கேட்க முடியும், ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு போக வேண்டும் என்றால் இப்போது குறைந்தது +2 அப்படித்தானே? ஆனால் நீங்கள் அரசியலில் மிக உயர்ந்த பதவியை அடைவதற்கு கைநாட்டு இருந்தால் போதும். பாடம் படிக்காத மேதைகளும் பாரியில் உண்டு என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார். எல்லோரும் காமராஜராக முடியாது, அவர் படிக்கலதான். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது திருநெல்வேலியில ஒரு எம்எல்ஏ, நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ, பேர் வேண்டாம், பல பேருக்கு தெரியலாம், அவர் ஒரு தியேட்டர் கட்டியிருக்கிறார். இன்றைக்கும் திருநெல்வேலியில அது ஒரு மிக பிரபலமான தியேட்டர். முதலமைச்சரிடத்துல போய் சொல்லுகிறார், அந்த தியேட்டரை நீங்கள் திறந்து வைக்க வர வேண்டும். அவர் அதுக்கெல்லாம் வரமாட்டார். தியேட்டர் திறக்கிறது என் வேலையா? உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டு, அதை திறந்து வைக்க கூப்பிட்டு வருகிறேன். இல்லையா, நீங்க 19ஆம் தேதி திருநெல்வேலிக்கு வர்றீங்க, மாலையில தான் உங்களுக்கு நிகழ்ச்சி, காலையில வந்து தியேட்டர் திறந்து வச்சிருங்களேன். ஓ, திருநெல்வேலிக்கு வரனா? அப்படியானா திறந்து வைக்கிறேங்கிறார். சங்கர் சிமெண்ட்ஸினுடைய விருந்தினர் மாளிகையில அவர் தங்க போகிறார். அப்போது நெல்லை கலெக்டராக இருந்தவர் மிக ஒரு நேர்மையான அதிகாரி பசுபதி IAS. அந்த தியேட்டரை போய் பார்க்கிறார். அங்கு இந்த மின்சார வேலைகள் சரியாக நிறைவேறவில்லை. கலெக்டர் பெர்மிஷன் கொடுத்தாதான் தியேட்டர் திறக்க முடியும். பசுபதி என்ன சொல்லுகிறார், நான் அனுமதி தரமாட்டேன், ஏனென்றால் இன்னும் முற்றாக வேலை முடியவில்லை. தியேட்டருக்குள்ள வந்து யாராவது ஒருவருக்கு ஷாக் அடித்து ஏதாவது ஆனா பதில் சொல்ல வேண்டியவன் நான். வேலையை முடித்து விட்டு வாருங்கள், அதற்கு பிறகு அனுமதி தருகிறேன். எம்எல்ஏ வந்த ஆட்கள் மிரட்டுனாங்க, இது எம்எல்ஏ தியேட்டர் தெரியுமா, அதனால என்ன தர முடியாது. திறந்து வைக்க யார் வரா தெரியுமா? யார் வரா? முதலமைச்சர் ஐயா, அதனால அனுமதி கொடுங்க. பசுபதிக்கு கோபம் வந்துட்டு, பாருங்க, உங்க முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க, கலெக்டர் நினைத்தால் முதலமைச்சர் ஆகலாம், ஆனா முதலமைச்சர் நினைச்சா கலெக்டர் ஆக முடியாது. உங்க முதல்வர்கிட்ட சொல்லுங்கன்னு போயிட்டார். காமராஜர் வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறார். நம்ம ஆட்கள் தான் இடையில சொல்லிக்கிறோம், இல்ல ஐயா இந்த கலெக்டரை உடனடியா மாற்றணும்னாங்க. காமராஜர் கேட்டார், அப்போ அவர் ரொம்ப நல்லவரா இருப்பார் போல இருக்கு, ஏன் மாற்றணும்னா? என்ன சொன்னார் தெரியுமா? என்னையா சொன்னார்? ஐயா, அவர் நினைச்சா உங்களை மாதிரி CM ஆகிடுவாராம், ஆனா நீங்க நினைச்சா கலெக்டர் ஆபீஸ் பியூனா கூட ஆக முடியாதாம். அவரு கலெக்டர் ஆக முடியாதுன்னு தான் சொன்னார். நம்ம ஆளு சேர்த்து விட்டுருக்கான், உங்களால பியூனா கூட ஆக முடியாதான்னு. காமராஜர் சிரித்து கொண்டே சொன்னார், நம்ம கலெக்டர் புத்திசாலியா, ஏன் படிப்புக்கு பியூன் வேலையெல்லாம் கிடைக்காதுயா, சரியா தானையா சொல்லி இருக்கிறார். அப்புறம் அந்த எம்எல்ஏ கூப்பிட்டார், நான் வருவேன், ரிப்பனை கட் பண்ணி வைத்துடுவேன், என்றைக்கு கலெக்டர் பெர்மிஷன் தந்தாரோ அதற்கு பிறகுதான் படம் போடணும், புரியுதா? அதே மாதிரி காலையில் அப்போதெல்லாம் இந்த மாதிரி தனி விழாக்களுக்கெல்லாம் கலெக்டர் போக மாட்டாங்க. காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஏற்புரை முனைவர் சேவியர் ஜோசப். அதிகமான உறுப்பினர்களை சேர்ப்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள், கௌரவிக்கப்பட்டார்கள். இந்த முறை, இந்த நிலை அரசியல் கட்சிகளில் இருந்தால் அறம் சார்ந்த அரசியல் உருவாக வாய்ப்பு உள்ளது அல்லவா என்ற சிந்தனை எழுந்தது. அதன் வெளிப்பாடுதான் இந்த நூல் எழுதப்படுவதற்கு காரணமாக இருந்தது. என்னுடைய சிந்தனைகளை தொகுத்து எழுதினேன். அதை என்னுடைய தம்பி முன்னாள் தலைவர் ராஜையா, அக்ரி டாக்டர் ஆல்பர்ட் சேவியர். சிந்தனையில் தெளிவும் செய்தியிலே சுவையும் சொந்தமென கொண்ட சேவியர் ஜோசப்பே, சமூகவியல் கற்றாய், சங்கடங்கள் அறிந்தாய், சமுதாயம் சீர்வர சிந்தித்து வளர்ந்தாய், அமுதான வழியில் அரசியலை ஆய்ந்தாய், சமுதாயம் வாழ சாத்திரங்கள் செய்தாய்.
தேர்தல் முறை பற்றி தேடினாய் நீ தகவல், ஓர் அலசல் செய்து உண்மைகளை சொன்னாய். பாரெல்லாம் மக்கள் பசியின்றி வாழ பாரதத்தின் பெருமை பாரெல்லாம் ஒளிர பாராளுமன்ற தேர்தலினை பேசி சட்டமன்ற தேர்தலிலும் சீர்திருத்தம் செய்ய திட்டங்கள் சொன்னாய், தெளிவாக சொன்னாய். இந்திய அரசியல் கட்சிகளும் தேர்தல் முறைகளும் என்றொரு நூலினை எழுதிட்டாய் எம்மவர் வியந்திடவே. நன்றென நானும் கண்டிட்டேன் நானிலம் நலம் பெறவே, வென்றிடு வழிகளை திறந்துவிடு வையகம் வாழ்வதற்கே. இந்நூலை சுவைத்தேன் இனிதென்று சொன்னேன், எந்நாளும் உங்கள் எழுத்துப்பணி சிறக்க வந்தனைகள் செய்தேன், வரம் வேண்டி நின்றேன், சிந்தனையை தொடர்வீர் செய்திடுவீர் பல நூல்கள். அயோக்கியன் ஆல்பர்ட் சேவியர். நன்றி, வணக்கம்.